சுயம்பு கட்டிய புடவையால் ஊருக்குள் மூண்டது பெரும் கலகம். சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி. திருநங்கைகளின் சொல்லப்படாத கதை. வாசிப்பவர் ரே. விஜயலட்சுமி. அத்தியாயம் 15. உச்சவெயில் உச்சியை பிளந்த நேரம். சுயம்பு பேண்ட் சட்டை போட மறுத்துவிட்டான். அவன் போக்கிலேயே விட்டு பிடித்தார்கள். ஆறுமுக பாண்டிக்கும் அவன் மனைவிக்கும் இதில் இஷ்டமில்லை. பூவம்மா மீதும் ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நன்மை வராது போனாலும் தீமை வராது என்ற அனுமானம். மரகதம் ஒரு தூக்குப்பையில் புடவை, ஜாக்கெட், பாடி, பாவாடை வகையறாக்களை நிரப்பி அவற்றுக்கு மேல் வளையல்களை திணித்து தம்பியிடம் நீட்டினாள். +1 மோகனா, என்னம்மா இதெல்லாம் என்று அம்மா தோளில் முகம் போட்டு சினுங்கினாள். அவளோ முற்றத்தில் எல்லாவற்றையும் மேற்பார்த்த பூவம்மா மைனியிடம் ஒரு சந்தேகம் கேட்டாள். மைனி, இந்த மாதிரி சேலை துணிகளை படைச்சிட்டு நாமளே தான் உடுக்கிறது வழக்கம். தேவதைகளுக்கு நேர்ற துணிமணிகளை நாம் எடுத்து உடுத்தலாம். ஆனால் இது பேய்க்கு வைக்கிறது, தீட்டு கழிக்கிறது மாதிரி. கூட யாரையாவது அனுப்பலாமா? இவன் அங்கேயும் வீட்டில் போட்ட கூத்து மாதிரி. கவலையே வேண்டாம், சீதாலட்சுமி விலகிட்டான். ஆனாலும் சட்டம் பேசுகிற பையன் அவ. கூட யாராவது போனால் அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு திருப்பி கேட்டா, சோம்பி விட்டு போந்தானே வாக்கு கேட்டிய அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் மருமவன் தானாக போயிட்டு தானாக வரட்டும். வாங்கய்யா மருமவனே. சுயம்பு சொல்ல பொறுக்காமல் அத்தை அருகே போனான். பூவம்மா இடுப்பிலிருந்து விபூதி பையை எடுத்து அவனுக்கு திருநீர் இட்டாள். இன்னொரு இடுப்பில் இருந்த குங்குமச்சிமிழை எடுத்தபோது, சரியாக நெத்தி பொட்டில் வைங்கத்த என்று சுயம்புவே சொல்லி கொடுத்தான். பிள்ளையார் திட்டப்போன வாயை கட்டி போட்டார். சுயம்பு புறப்பட்டான். அன்னிக்காரியால் தாங்க முடியவில்லை. சூட்கேஸை சுமந்துட்டு காலேஜ் போகிற கையில் தூக்குப்பையும் அதுவுமா. சே! மருமகளை அத்திப்பூ போல் பாசமாய் பார்த்த மாமியார் வெள்ளையம்மா அவள் தலைக்கு மேலே உள்ள ஜன்னல் வழியாக பார்த்தாள். அதே வைக்கப்படப்பு பக்கத்தில் கொழுந்தன் பொண்டாட்டியின் நடமாட்டம். பூனக்கண்ணி, பார்க்குற பார்வையை பார். தடவை நான் பெத்த பிள்ளை காலேஜுக்கு போகும்போது வேணும்னே குறுக்க வந்தா. எல்லாம் விளங்காமல் போயிட்டு. சுயம்பு, கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிட்டு போ. சுயம்புவுக்கு அண்ணன் மகன் தண்ணீர் கொண்டு வந்தான். அதை குடித்துவிட்டு அவன் புறப்பட போன போது பூவம்மா மைனி மார்பை தட்டி சுயம்புவுக்கு தைரியம் சொல்வது போல் எல்லோருக்கும் சொன்னான். திரும்பி பாராமல் போயிட்டு திரும்பி பாராமல் வரணும் என் மருமோனே. மாரியாத்தப்ப எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட வாரா. சீதாலட்சுமியும் நீங்கள் கொடுக்கறத வாங்கிக்கிட அங்கே தயாராக இருக்கா. ஏடா கூட செய்ய மாட்டீரே. சுயம்பு பலமாக தலையாட்டி விட்டு வாசலை தாண்டினான். அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல் ஊர் வழியாக போகாமல் 2 பக்கமும் வரிசை வரிசையாய் நீள வாக்கில் உள்ள குடிசை வீடுகளின் இடுக்கு வழியாய் நடந்தான். அந்த காலத்து வழக்கப்படி 3.25 பிடி இடைவெளியோடு கட்டப்பட்ட மண் சுவர்கள். அந்த இடுக்கு வழியாய் சென்றவன் வண்ணாக்குடி வழியாய் பருத்திக்காட்டை தாண்டி கருவேல மரக்காட்டிற்கு கிழக்கு பக்கம் போய்விட்டான். அங்கேதான் சீதாலட்சுமி அக்கா சமாதி இருக்குது. தம்பி தம்பி என்று அவனையே வளைய வந்தவள், பட்டறை சட்டம் போல் பரந்த உடம்பும் விரிந்த முகமும் கொண்டவள் திடீரென்று இறந்து விட்டாள். 5 ஆண்டு காலம் குழந்தை பேறு இல்லாமல் கிடந்தவள் இந்த சீதாலட்சுமி. முதல் ஆண்டு முடிந்த உடனேயே மாமியார்காரி அவளை சொல்லுக்கு சொல் மலடி மலடி என்றாள். அப்போதெல்லாம் அவளுக்கு ஆறுதலாக இருந்த கணவன் முத்துவும் காலப்போக்கில் மலடி மலடி என்பாள். ஒரு நாள் சீதாலட்சுமியும் துடித்து போய், நீர் மலடா இருக்கிறதால தான் நானும் பூக்காமல் காய்க்காமல் இருக்கேன் என்று சொல்லிவிட்டாள். உடனே அந்த புருஷ பயல், அப்போ நீ கல்யாணத்துக்கு முன்னேலேயே கள்ளப்பிள்ளை கழிச்சிருக்க என்று சாடியிருக்கான். அடுத்த 2 மணி நேரத்தில் சீதாலட்சுமி இறந்து விட்டாள். தற்கொலை என்பது குடும்ப கட்சி, கொலை என்பது அந்த குடும்பத்திற்கு வேண்டாதவர்களின் கட்சி. அவள் செத்தாலும் இந்த பேச்சு இன்னும் சாகவில்லை. சுயம்புவுக்கு அவளை நினைக்க நினைக்க பரிதாபம் ஏற்பட்டது. டேவிடும் தன்னை எப்படி ஒதுக்கிவிடலாமோ என்ற பயமும் ஏற்பட்டது. சுயம்பு 3/4 தூரம் போய்விட்டான். கீழே கை நழுவி விழுந்த தூக்குப்பையை எடுக்க குனிந்தான். நூல் சேலைதான்,
ஆனாலும் டேவிட் கழுத்துக்கு இரு பக்கமும் தொங்கியதே அதே மாதிரி வெளிர் மஞ்சள் நிறம், வெள்ளை வெள்ளையான வளையல்கள், மோடா துணி, பாவாடை, பாடி. சீதாலட்சுமி அந்த ஆடைகளை பார்ப்பாளே தவிர உடுக்க மாட்டாள் என்ற அனுமானத்தில் ஜாக்கெட்டுக்கு பட்டன்கள் இல்லை, பாடிக்கு கொக்கி தைக்கப்படவில்லை. நீள வாக்கிலும் அகல வாக்கிலும் மடிக்கப்பட்டு ஓரடி நீளத்திற்கும் அரையடி அகலத்திற்கும் அதே அளவு கனபரிமாணத்திற்கும் உட்பட்டு தோன்றிய அந்த சேலையை அதிசயத்தோடு பார்த்தான். அவனுக்கும் போன ஆசை புது வீச்சோடு திரும்பி வந்தது. யோசித்தான். ஆனால் புடவையை போன வாரம் கட்டினது மாதிரி கட்டப்படாது. எப்படி கட்டலாம்? இந்த மலரு வரவே இல்லை. பதில் லெட்டர் கொடுக்கலன்னு கோபம். எவள்கிட்ட கேட்கலாம்? சொல்லி வைத்தது போல் அவன் எதிரே 3 பெண்கள் தொலைதூர குளத்து பக்கமிருந்து தரையிறங்கி கொண்டிருந்தார்கள். ஒருத்தி துவைத்த துணிகளை மார்பு வரைக்கும் கட்டிய புடவைக்கு மேல் அங்கும் இங்குமாய் மடித்து போட்டிருந்தாள். இன்னொருத்தி ஈரப்புடவையை கட்டிக்கொண்டு முந்தானையை மட்டும் வெறித்து காயப்போட்டு கொண்டு வந்தாள். மற்றொருத்தி இவர்கள் மத்தியில் ஒரு கதாநாயகி. இஸ்திரி போட்ட புடவை ஜாக்கெட், அசத்தலான பார்வை, கொத்தும் கண்கள், குமிழியில்லா கன்னம், உருண்ட முகம், கையில் பிளாஸ்டிக் கூடை, அவை முழுக்க ஈரத் துணிகள். அந்த 3 பெண்களும் செஞ்சிவப்பு வெட்டுக்கிளிகள் மாதிரியான பூக்களை சுமக்கும் துவரம்பருப்பு பயிர்கள் பளிச்சிடும் தோட்ட வரப்பின் வழியாக ஊருக்கு அருகே உள்ள கரிசல் காட்டு பக்கமாக வந்தார்கள். சுயம்புவால் பொறுக்க முடியவில்லை. பெண் வாசனை கண்டு அவர்களை பார்த்து ஓடினான். அவர்களே திடுக்கிட்டு நின்றுவிட்டு அப்புறம் நடக்கும்படி ஓடினான். இதற்குள் சிரித்து கொண்டு நின்ற அவனை பிளாஸ்டிக் கூடையில் ஈரத்துணிகளை பிடித்து கொண்டு இஸ்திரி துணிகளை கட்டியிருந்த சந்திரா அவன் கையில் இருக்கும் தூக்குப்பைக்கு வெளியே அதன் நாக்கு போல் துருத்திய புடவையை பார்த்தபடியே கோபமாக கேட்டாள். செத்துப்போன எங்கள் அண்ணியையும் எங்கள் குடும்பத்தையும் கேவலப்படுத்தணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க இல்லையா? அதுவும் இந்த காலத்தில் இப்படி ஒரு மூடத்தனம். வைக்கிறதா இருந்தால் உன் பாட்டி சமாதியில் வைக்க வேண்டியது தானே? இன்னொருத்தி இடைமறித்தாள். இவனுவ குடும்பத்துக்கு அப்போ சமாதி கட்ட வக்கியது. சுயம்புவிற்கு அந்த சந்தர்ப்பத்தில் எதுவும் பிடிபடவில்லை. சூதுவாது இல்லாமல் கேட்டான். பையில் இருந்த சேலையை தூக்கி காட்டி கேட்டான். இந்த சேலையை எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுக்குறியா சந்திரா? அந்த மூவரும் அவன் கிண்டல் செய்கிறானோ என்று திடுக்கிட்டார்கள். அதற்குள் அவன் புடவையை பேண்ட்டுக்கு மேல் சுற்றி எப்படி கொசுவும் வைக்க வேண்டும் என்பது புரியாமல் அவர்களை பார்த்தான். அதே அந்த சந்திராவுக்கு இப்போது மூளையில் ஒரு மின்புரி. அதை இடியாக இடிக்க விரும்பினாள். காற்று வாக்கில் வந்த பேச்சு உறுதிப்படுவது போல் இருந்தது. அவனை பார்த்து பல்லை கடித்தவள் இப்போது பல்லை காட்டி பேசினாள். முதல்ல அந்த பூவரச மர பக்கம் போய் பாவாடை ஜாக்கெட்டை போட்டு வாங்க, புடவை கட்டுறதை பற்றி நான் சொல்லித்தரேன். சுயம்பு அந்த பூவரசு பக்கமாக போனான். இதற்குள் துணிமணிகளை உடம்பு முழுவதும் பாம்பு பிடாரி மாறி போட்டிருந்த எளியவளான சூர்யா சந்திராவை அதட்டினாள். 30 வயதுக்காரி, பண்ணை சேவகம். ஏமால் சந்திரா, நீ செய்யறது உனக்கே அடுக்காது. அவன் நட்டுக்கலண்டு நிற்கான். இப்படியா ஒருத்தனை கேவலப்படுத்துறது? பழுத்த ஓலை விழும்போது பச்சை ஓலை சிரிச்சுதான். இவனும் குடும்பமும் சேர்ந்து எங்கள் அண்ணி ஏதோ இவனை ஆட்டி பிடிச்சி புடவை கேட்குறான்னு கேவலப்படுத்தலாமா? இது மட்டும் உனக்கு உரைக்காக்கும். உனக்கு இஷ்டமில்லை யார் நிற்க சொன்னது? போயேன். போகாமல் உன் வீட்டுக்காக வரப்போகிறேன். அந்த எளியவள் ஓட்டமும் நடையுமாய் ஊரை பார்த்து போனாள். இதற்குள் சுயம்பு பாவாடையும் ஜம்பருமாய் அந்த எஞ்சிய பெண்கள் முன்னால் வந்து நின்றான். சந்திரா அவனிடமிருந்து புடவையை வாங்கி அதை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்ல போனாள். இதற்குள் பக்கத்தில் நின்றவள் சுயம்புவை பார்த்து பயந்து விட்டாள். இந்த சந்திராவிற்கும் ஒரு அதிர்ச்சி. ஒருவேளை அண்ணியே இவனை பிடித்திருப்பாளோ என்ற சந்தேகம். ஆனாலும் அவளுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. எவனோ ஒருத்தனை காதலித்து அந்த பேச்சு வீட்டில் அடிபட்ட போது அவனை பார்த்திருந்தால் என் கண்ணு குருடா போயிடும் எப்படின்னு கூசாம பொய் சொல்லி யாரும் கேட்காமலே கற்பூரத்தை ஏற்றி அணைத்தவள் இந்த சந்திரா. கற்பூரம்தான் அணைந்ததே தவிர இவள் காதலோ அணையவில்லை. அதனாலேயே இவள் நாத்திகவாதி ஆகிவிட்டாள். சுயம்பு அவசரம் தாங்க முடியாமல் புடவையை நீட்டினான். அவள் அதை வாங்கி கொண்டே உடம்பில் சுற்றிவிட்டாள். இந்த பாரு சுயம்பு, சேலையில் இந்த முனையை இப்படி பிரித்து தொப்புளுக்கு மேலே சொழுகணும். அப்புறம் இந்த மாதிரி புடவையை வலது பக்கமாக இடுப்பை சுற்றி 2 தடவை சுற்றணும். சுற்றியாச்சா? நல்லா பாரு. இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த துணியை லூஸாக விட்டு தோளில் போட்டணும். போட்டாச்சா?
இதோ இந்த மாதிரி லூஸாக இருக்க துணியை சுருக்கு பை மாதிரி மடக்கணும். மடக்கியாச்சா? இதுதான் கொசுவம். இதையும் தொப்புளுக்கு மேலே இப்படி சொருகணும். எங்க உடுத்தி காட்டு பார்க்கலாம். சுயம்பு அவளிடமிருந்து அந்த புடவையை பயபக்தியோடு பார்த்து பலவந்தமாக பறித்தான். அவள் சொன்னது போலவே ஒரு சொருகு, 2 சுற்று. அவள் திருத்தம் கொடுத்தாள். முந்தாணி அவ்வளவு வேண்டாம். இப்போ சரி. அந்த லூஸாக இருக்க துணியை சுருக்குங்க. சபாஷ், இதுதான் பொம்பளைக்கு லட்சணம். நீ பொம்பளை மாதிரியே ஆயிட்ட. பொம்பளை மாறி என்ன தாயி, நான் பொம்பளையே தான். சுயம்பு வளையல்களை குலுக்கி காட்டினான். கொலுசு இருந்தால் நல்லா இருக்கும். உன் கொலுசை கொஞ்சம் தரியாடி என்று கேட்டபோது சும்மா நின்றவள் பயந்தாள். புடவை டீச்சர் திருப்திப்பட்டாள். பிறகு பல்லை கடித்து முகத்தை கோரமாக்கியபடியே சொன்னாள், சரி, எங்கே போகணுமோ போ, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சந்திரா அப்படியும் போக மனமில்லாமல் சுயம்புவை ரசித்து கொண்டும் ஓடப்போன சித்தப்பா மகளை பிடித்து கொண்டும் நின்றாள். அப்போது பிள்ளையாரும் ஆறுமுகப்பாண்டியும் ஒருவர் பின்னால் ஒருவர் ஓடிவர, அவர்கள் பின்னால் ஒருவரை ஒருவர் துரத்துவது போல் மரகதம் வெள்ளையம்மாள் அலறி அடித்து ஓடி வந்தார்கள். சிறிது இடைவெளி கொடுத்து பூவம்மா வேப்பிள்ளை கொத்தோடு ஓடி வந்தாள். ஊருக்குள் போன அந்த எளியவள் சூர்யா ஒவ்வொரு வீடாக விஷயத்தை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். முதல் செய்தி பிள்ளையார் வீட்டுக்குத்தான். மரகதம் துணுக்குற்று நின்ற சந்திராவை முடியை பிடித்து கீழே தள்ளினாள். அந்த முடியின் பிடியை விடாமலே அவளை அங்குமிங்குமாய் இழுத்தாள். அப்படியும் ஆவேசம் தணியாத காளியாய் அவளை தூக்கி நிறுத்தி முகத்தில் காரி காரி துப்பினாள். அவளை மல்லாக்க தள்ளிவிட்டு மறுபடியும் முடியை பிடித்து இழுத்து புடவை கட்டிய தம்பியின் பக்கம் தள்ளிவிட்டு ஆவேசம் குறையாமல் ஆணையிட்டாள். என்னடி நினச்சிக்கிட்ட? ஒருத்த லேசாக கெட்டு போயிட்டா அவனை ரேடியாக கெடுத்துடணுமா? இப்போ அவன் காலை தொட்டு கும்பிட்டு அவன் கட்டியிருக்க புடவை உறிஞ்சு நல்லா மடித்து தரணும். இல்லாட்டா இந்த இடத்துலேருந்து ஒரு அடி நகர முடியாது. நீங்கள் மட்டும் எங்கள் அண்ணியை கேவலமாக்கலாமாக்கா? அவங்க இவன் பேய பிடிச்சிருக்கதாகவும் உங்ககிட்ட புடவையாச கேட்டதாக எப்படி கேவலப்படுத்தலாம்? இவங்கிட்ட துணிகளை கொடுத்து எப்படி அனுப்பலாம்? ஒருத்தி செத்த பிறகு அவளை பழையபடியே சாவடிக்கணுமா? மரகதத்திற்கு மனம் கேட்கவில்லை. அவள் சொல்வதிலும் ஒரு அர்த்தம் உள்ளது. சுயம்புவுக்கு ஒரு நீதி, சீதாலட்சுமிக்கு இன்னொரு நீதி என்று இருக்க முடியாது. கைகளை பிசைந்தாள். அப்போது தாய்க்காரி வெள்ளையம்மா ஒரு உண்மையை கண்டுபிடித்தது போல் கீழே குனிந்தாள். குனிந்தபடியே ஒன்றுவிட்ட நாத்தினார் பூவம்மா மீது மண்ணை வாரி வாரி வீசினாள். இப்போது அவள் உடம்பே மண் நிறமானது. வெள்ளையம்மாவின் கை இப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் போதே வாயும் இயங்கியது. அடுத்து கெடுத்தவளே, குடிய கெடுத்தவளே, புத்திய காட்டிட்டியடி, இந்த பாவி மனுஷங்கிட்ட இருந்த பகைக்கு பழி வாங்கிட்டியடி சண்டாளி. இங்கேயும் சொல்லி கொடுத்து அங்கேயும் சொல்லி கொடுத்து எங்களை கேவலப்படுத்திட்டியடி. நீ உருப்படிவியாடி. ஓ வீட்டில் எப்படி ஒன்று முடியாதா? கையை கூனி நீலி. பூவம்மா வெள்ளையம்மா போட்ட மண் துகள்களை மாரியாத்தா போட்ட அம்மை போல் நினைத்து கொண்டு வேப்பிலையை வைத்து தடவி விட்டாள். பதட்டமாக பிறகு அங்குமிங்கும் சுற்றி ஆகாயத்தை பார்த்து கையை ஓங்கி ஓங்கி அரற்றினாள். அடி மாரியாத்தா, என்ன ஏமாத்திட்டியடி? நீ உருப்படுவியாடி? எல்லாருக்கும் செய்கிற மாதிரி தானே மருமக பிள்ளைக்கு செஞ்சேன். இந்த ஆந்த கண்ணி சொல்கிறது மாதிரி நான் நடந்திருந்தா கண்ணை வச்சு திண்ணையில் கிடப்பேன். மாரியாத்தா, என் கூட பிறந்த பிறப்புக்கே ரெண்டகம் செய்திட்டியடி தம்பி. பிள்ளையாரு, நீயும் நம்புறையாடா? பிள்ளையார் பித்து பிடித்து நின்றபோது ஊரிலிருந்து பெருங்கூட்டம் ஓடி வந்தது. அதில் சீதாலட்சுமி வாழ்க்கைப்பட்ட குடும்பத்து ஆட்களே அதிகம். பிள்ளையார் வீடு மேலத்தெரு என்பதால் அவரது பங்காளிகள் இனிமேல்தான் வர வேண்டும். சந்திரா தனது பங்காளி கூட்டத்தை பார்த்த பிறகு அது வரும் முன்னாலேயே அங்கே ஓடிப்போய் கத்தினாள், கதறினாள். பிறகு கீழே குனிந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு மரகதன் மேல் எரிய போனாள். யாரோ அவள் கையையும் கல்லையும் சேர்த்து பிடித்தார்கள். சீதாலட்சுமியின் கணவன் முத்துக்குமார் சிங்கம் புலிகளை எச்சரிக்கை செய்யும் கொம்பன் யானை போல் கூட்டத்திலிருந்து தனிப்பட்டு முன்னால் வந்தான். மரகதத்தை பார்த்து தன்னம்பிக்கை குரலில் கேட்டான், ஏ மரகதம், உன்னே இழுத்து போட்டு அடிக்க எனக்கு எவ்வளோ நேரமாகும்? ஆளுக்கு ஆள் பேசினார்கள். என்னப்பா நீ பொம்பளை பிள்ளை சண்டையில் அடிப்பேன் பிடிப்பேங்கிற? அட விடப்பா, பஞ்சாயத்து வைக்கலாம். பஞ்சாயத்துக்கு போக நாங்கள் எளியவங்க இல்லை, 100 தலைக்கட்டோடு இருக்கவங்க. இந்த மரகத்தை விட போகிறதா இல்லை. முத்துக்குமாரை அவன் பங்காளிகளை இழுத்து பிடித்த போது அவன் வீரனானான். ஆறுமுகப்பாண்டி அவன் மோவாயை பிடித்து கெஞ்சினான்.
பிள்ளையார் அழுத்தம் திருத்தமாய் சவாலிட்டார். எங்களில் யாரையாவது தொட்டுப்பாரு பார்க்கலாம். பூவம்மா ஆகாயத்தை பார்த்து கைதழுவி கும்பிட்டாள். குத்துப்பழி வெட்டுப்பழி வரப்போகுதே. என் சின்ன தம்பி பொண்டாட்டி அந்த பூனைக்கண்ணி கோல் சொன்னதை நான் சொன்னதா நினைக்காலே. மாரியாத்தா, நீ உண்மையை சொல்லுடி, இல்லாட்டி நீயும் பொய், இந்த வேப்பில் கொத்தும் பொய். பிள்ளையாரின் தம்பி பொண்டாட்டியையும் பூனை கண்ணியுமான ருக்மணி அப்படிப்பட்ட பட்டத்தை கொடுத்த தன் பெரியய்யா மகன் பொண்டாட்டி பூவம்மாவை விளாசி தள்ளினாள். எவடி பூனைக்கண்ணி, கோல் சொல்லி சொல்லியே குடியை கெடுப்பாளே. ஏன் மச்சானும் மச்சான் பொண்டாட்டி ஆகாததான். ஆனால் சுயம்பு நான் இடுப்பில் எடுத்து வளர்த்த பிள்ளடி. முழுத்த ஆம்பளை பையில லேசாக மூளை குழம்பியிருக்கான்னு அந்த சாக்கிலையே பிள்ளைய எப்படி ஆக்கலாமாடி பாவி. நீயும் வேட்டி கட்டி கிராப்பை வச்சு சட்டை ஓடுற காலம் வரும்படி. வராட்டா நான் ஒருத்தனுக்கு முந்தானி விரிச்சவே இல்லடி. இதற்குள் பொம்பளைகள் பேசக்கூடாது என்று ஆம்பளைகள் கத்தினார்கள். கூட்டம் லேசாய் அடங்கிய போது அப்போது செத்துப்போன சீதாலட்சுமிக்கும் கல்யாணத்திற்கு பிறகே வயிறு ஒடுங்கி போன பேச்சியம்மாவிற்கும் தாளிகள் போட்ட முத்துக்குமார் திமிரி திமிரி பேசினான். என் பின்னாடி சீதாலட்சுமியை அவமானப்படுத்தினதுக்கு பிள்ளையார் மாமா இங்கேயே பதில் சொல்லணும், இல்லாட்டி அவரை நகர விட மாட்டேன். அட விடுட, கிராமத்து பழக்கம். இப்படி செய்தாலாவது மகனுக்கு புத்தி தெளியுதானே பெற்றவங்களுக்கு ஒரு ஆசை தான். விட்டு தள்ளப்பா. சரி விடுடே. இந்த காலத்துலேயும் வெள்ளையம்மா பாட்டியும் வாழத்தானே செய்கிறாங்க. பாட்டி மண்டையை போடுறது வரைக்கும் இந்த மாதிரி தீட்டு கழிக்கிறது இருக்கத்தானே செய்யும். ஏன் பேராண்டி, நெத்தி என்கிட்ட திருநீர்வாங்கி நெத்தியில் பூசிக்கிட்டு சீட்டு விளையாடி ஜெயிச்சதை மறந்துடாதரா. நான் மண்டையை போட்டால் உனக்கு வெட்டுச்சிட்டே கிடைக்காதரா. கூட்டம் லேசாய் சிரித்தது. ஆறுமுகப்பாண்டியும் அவன் மனைவி கோமளமும் மரகதம் பக்கம் போய் அவளை நாயே பேயே என்று திட்டி கொண்டிருந்தனர். ஆனால் முத்துக்குமார் தான் விட்டு கொடுக்கவில்லை. என் பெண்டாட்டியை கேவலப்படுத்தினவங்களை நான் கேவலப்படுத்தாமல் விட மாட்டேன். பிள்ளையாரால் பேசாமல் இருக்க முடியவில்லை. பெண்டாட்டி மேலே ரொம்ப தான் ஆசை வச்சிருக்க, அதனால தான் சுடுகாட்டுக்கு போன மறுமாசமே சன்னியாசி ஆயிட்ட. ஏ பிள்ளையார் மாமா, இப்படி பேசினா உன் மீது நான் கையை வைக்க வேண்டி வரும். ஏல, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனே எங்கள் அண்ணன் மேலே கையை வச்சு பாரு. புல்லுக்கட்டை தலையில் வைத்து கொண்டு மனைவி சொன்ன விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளையார் தம்பி சண்முகம் அந்த கட்டை கீழே போட்டுவிட்டு தார்பாய்ந்தார். அவரது மனைவி பூனைக்கண்ணி பிறந்ததும் முத்துக்குமார் குடும்பம் என்பதால் பாதி பேர் சும்மா இருந்தார்கள், மீதி பேர் யோசித்தார்கள். இதற்குள் உள்ளூர் அரசியல்வாதிகளான ஓரம் கட்டப்பட்ட ஊர்கிழடுகள் தங்களது பொற்காலத்தை மீண்டும் நிலைநாட்ட பார்த்தன. அவர்கள் சார்பில் 80 வயது ராமசாமி பேசினர். விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா, சல்லி பயிர்களா. சந்திரா அப்படி செய்ததும் தப்பு, மரகதம் அதுக்கு அவளை அடித்ததும் தப்பு. 2 தப்பும் சரிக்கு சரி. அப்போ என் பெண்டாட்டி அசிங்கப்படுத்தினது ஏன்டா அவன்? நீயும் பிள்ளையாரு அம்மா வடிவத்தை உன்னை பேயா பிடிச்சி ஆட்டுறதா ஊர் முழுக்க தமுக்கடி. பிள்ளையார் கேட்டா அவனை மரத்தில் கட்டி வைக்கும். அந்த பேய் காலாவதியாக இருக்குமே. எந்த பயமா வேண்டா விசில் அடித்து கொடுக்க பிசதை காட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவேன். நான் சொல்கிறத நல்லா கேளுங்கடா. மரகதம் வெளியூரில் வாழ போகிற பொண்ணு. அவள் தம்பியை பற்றி மட்டும் கல்யாணத்தில் யாரும் மூச்சு விடப்படாது. இதே மாதிரி முத்துக்குமாருக்கு 30 வயசே முடியலை. இனிமே தான் கொலை போட போகிற வாழை. அவன் தான் சீதாலட்சுமியை கொலை செய்தான்னு எந்த பயிலும் போலீஸுக்கு மொட்டை பெட்டிஷன் போடப்படாது. இருதரப்பும் கப்சிப்பானது. பிள்ளையார் பேச்சற்றார், முத்துக்குமார் மூச்சற்றான். ராமசாமி கிழவர் வெள்ளை முலாம் பூசப்பட்டது போன்ற இரும்பு பற்கள் தெரிய குதர்க்கமாக கள்ளச்சிரிப்பாய் சிரித்தார். இப்படி பஞ்சாயத்து பேசி எத்தனை வருடமாச்சு. களையப்போன கூட்டத்தை கண்டிப்பு பார்வையோடு பார்த்து அவர் மற்றொரு தீர்ப்பையும் வழங்கினார். இந்த சுயம்பு பயலை கூப்பிடுங்கடா, முட்டா பயம். அவனுக்கு பேர் வச்சதே நான். அவனை சபையில் வச்சு 2 வார்த்தையாவது பேசி கண்டிக்கணும். எல்லோரும் கண் போட்டு தேடினார்கள். சுயம்பு இல்லை. அத்தியாயம் 15 நிறைவுற்றது.